சரி, நான் ஏன்னா நிறைய பேருக்கு என்னுடைய சாட்சி, நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன்ற சாட்சி நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே நான் சொல்லிட்டு, ஏன்னா அந்த 17 வருஷம் ஆண்டவர் நடத்தின விதங்கள் அற்புதமும் ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவர் நடத்தி வந்தார். ஆகவே நான் வந்த விதத்தை மாத்திரம் நான் கொஞ்சம் சொல்லிட்டு அதற்கு பின்பாக நாம் ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். 2007ஆம் ஆண்டில், அதாவது 2000 எப்போன்னு கேட்டிங்கன்னா, நான் 2லே ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறு வயதில் எனக்கு ஆண்டவரை பற்றிய ஒரு பெரிய தாக்கம் உண்டு. ஆனால் அதற்கு பின்பு காலப்போக்கில் வாலிப வயது வரும்போது எல்லாம் மாறி போனது. அப்புறம் திரும்ப 2001 என்னுடைய தங்கையுடைய திருமணம் 2002. அந்த திருமணத்திற்கு பின்பு ஒரு சம்பவம் நடக்கிறது. அவளுடைய மரணத்திற்கு பின்பு ஆக்சுவலாக நான் எங்கே எனக்குள்ள மனம் திரும்புதல் அப்படின்னா, அதற்கு பின்பு அந்த ட்ராஜடி, அதாவது என்னுடைய தங்கையுடைய மரணத்திற்கு பின்பு ஒரு மார்ச்சரி பக்கம் நிற்கும்போது தான் நான் முதல்ல எனக்கு ரட்சிப்புனா என்னன்றதுக்கான வழி திறக்குது. ஏன்னு சொன்னால், நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. சிலர் என் கூட பழகினவர்கள், நான் என்ன ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பழகினவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மார்ச்சரியில் தான் வச்சு எனக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பினது. இன்றைக்கு அதாவது அவள் என்னுடைய தங்கை, அதற்கு அதாவது கடைசியில் அவள் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாட்களில் நல்ல ஒரு ஜெபத்துக்குள்ளாக இருந்தாள். நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு மகளாக இருந்தாள். மரணத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இதற்கு பின்பு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள. அப்போது ஆண்டவர் என்னோட அசிரிக்க சத்தத்தில் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அவள் என்னுடைய மகள், அவள் என் சமூகத்துக்கு வந்துட்டா. இந்த சம்பவம் இதே மாதிரி உனக்கு நேரிட்டால் நீ எங்கே போவாய் அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஃபஸ்ட்டு நான் ரட்சிக்கப்படுவதற்கு முதல் வித்து. எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சதுனால நான் ரட்சிக்கப்படலை. என்னுடைய தங்கையுடைய மரணத்தில் தான், ஒரு மார்ச்சரியில் வச்சு தான், ஒட்டன்சித்திரத்தில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அங்கே வச்சு தான் முதல்ல, அதாவது அதற்கு முன்பாக நான் ஜெப ஐக்கியங்களுக்கு சென்று வந்திருக்கிறோம். அப்போ கொஞ்சம் அந்த உணர்வு உண்டு. எனக்கு சிறு வயதுலேருந்தே பைபிள் வாசிக்கிறதுலாம் உண்டு. ஒரு பாக்கெட்டில் பைபிள் வச்சுருப்பேன், இன்னொரு பாக்கெட்டில் இன்னொரு வேலையை வச்சுருப்பேன். ஆனால் ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவம், பாவமன்னிப்பு நிச்சயம் அப்படின்ற ஒரு நிச்சயத்துக்கு நேராக வரணுன்றதே அந்த மார்ச்சரியில் தான் வந்தது எனக்கு. அப்போது தான் எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் உண்டு. அப்போ ஏகப்பட்ட பசங்க எப்போயும் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அன்றே ஒரு மாற்றத்தை கொடுத்தார். எல்லாரையும் ஆண்டவர் உதறி, யாருமே காண்டாக்ட் இல்லை. அதோடு ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்தார். அன்றையிலேருந்து வேதத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார். சொல்லப்போனால் எனக்கு தமிழ் வாசிக்கவே தெரியாது. என்னுடைய படிப்புடைய நிலை என்னென்னா, நான் கடைசி ரேங்க்கு தான் வாங்குவேன். ஸ்கூலில் கடைசி ரேங்க். எங்கள் தமிழ் வாத்தியாருக்கு பாவம் நான் பெரிய தலைவலியாக இருப்பேன். ஏன்னா டேனியலையே டோனியல்னு எழுதி வைப்பேன், வடைக்கு விடைன்னு வச்சு விடைக்கு வடைன்னு எழுதி வைப்பேன். அப்படி ஒரு மனநிலை இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு வேதத்தை உட்கார வச்சு படிக்க வச்சு கொடுத்தார். வேதத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உட்கார வச்சார். வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தார். தேவ சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார். அதற்கு பின்பு தான் பரலோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அதையெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். எனக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. அப்புறம் அவளுடைய மரணத்திற்கு என்னென்ன சூழ்நிலையில் இருந்தாங்களோ காரணம், அது எல்லாரையும் மன்னிக்கும்படியாக ஒரு மனதை கொடுத்தார். மன்னித்தேன், மனம் திரும்பினேன். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தந்தார். அதுக்கு பின்னாடி நான் படிப்பில் ஒரு மாற்றம் வந்துச்சு. உடனே எனக்கு என்ன நடக்குன்னா, இப்போ முட்டாளாக இருந்தவன் கொஞ்சம் படிப்பு வந்தவுடனே ஒரு ஐபிஎஸ் ஆயிடலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் அங்கே படிக்க போயாச்சு. அங்கே போய் கொஞ்சம் ப்ரிப்ரேஷனில் உட்காந்துருந்து நல்லா படித்தாச்சு. இந்த லா என்ட்ரன்ஸ் வந்துச்சு. அது ஒன்றுமே படிக்காமல் போய் எழுதி, அதுலேயும் நான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் ரேங்க். நான் முட்டை மார்க் வாங்கினாள். அப்போ திருப்பி எனக்கு சென்னை லா காலேஜில் இடம் கிடச்சிது. அங்கே போன உடனே நம்ம அந்த மனிதன் முறை குரங்குன்ற மாதிரி கொஞ்சம் அப்படி ஆட்டம் ஆடி அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இவங்களெல்லாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அப்போ ஆண்டவர் பார்த்தார், இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு தான் அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அங்கே என்னோடு கூட படித்தவர்கள் 40 பேர் சேர்ந்து என்னை
பயங்கரமான கம்பிகளினாலும் கட்டைகளினாலும் தாக்கினதில் மரித்து விட்டேன் என்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். என்னுடைய தலையில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் 13 தையல் போட்டிருக்கு. இந்த ஷோல்டரில் இன்னும் பிளேட் இருக்குது. இந்த ஷோல்டரில் உடஞ்சி அங்கே நீண்ட நாட்கள் நான் ரெஸ்ட்டில் இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய பணியை, அப்போ சொன்ன வசனம் தான் சங்கீதம் 118 சொன்னார், நான் சாகாமல் பிழைத்திருந்த அவருடைய அதிசயங்களை விவரிப்பேன். நீ சாகாமல் பிழைச்சிருந்து என் அதிசயங்களை விவரிக்க நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். உன் கரங்களினால் நான் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். அந்த நாளிலிருந்து ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தேன், செயல்பட தொடங்கினேன். அப்பொழுது நல்ல நட்புகள், அந்த நேரத்தில் ஜெபிப்பதற்கு ஆலோசனைகள், வசனங்கள் மூலமாக ஆலோசனைகள்லாம் கொடுப்பதற்கு ராஜேஷ் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய அண்ணன் அவங்க ஜஸ்டின் பிரதர் அவர்கள் அந்த நாட்களில் அவங்கெல்லாம் ஊழியத்தின் பாதையிலே அந்த நாட்களில் மிகுந்த ஒரு நல்ல எங்களுக்கு அந்த வசனம் என்ன, எனக்கு அப்போ இந்த பைபிளில் இதை எடுக்க தெரியாது. இந்த ஆதியாகமம் யாத்திராகமம் எங்கே இருக்குன்னு தேடணும், எடுக்கிறதுக்கு தெரியாது. அந்த நிலைமையில் தான் வந்தேன். அதனால் அந்த நாட்களில் அவர்களுடைய காரியங்கள், என்னுடைய தாத்தா ஒருத்தவங்க விக்டர்னு ஒரு தாத்தா உண்டு, அவங்க நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இந்த ஊழியத்தின் காரியங்களிலே உற்சாகப்படுத்தினார்கள். இம்மானுவேல் ஜெப ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெப ஐக்கியம் நாசரத்தில் உண்டு. நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவந்தி ஆதித்தன் ஐஏஎஸ் அகாடமியிலே படிக்க சென்றிருக்கும் பொழுது அங்கே நான் அவர்களோடு சேர்ந்து அந்த ஜெபிக்க போகிறது, அப்புறம் அங்கே அவங்க கூட கிராம ஊழியங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி போனதுக்கப்புறம் தான் ஆண்டுடைய ஊழியங்களில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த தொடங்கினார். அன்றைக்கு ஆரம்பித்தவர் ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நான் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காசு தர்றேன், நான் காசு கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இந்த ஊழியம் எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு பேச தெரியாது, 4 பேர் நின்னாங்கன்னா எனக்கு பேச்சே வாய் வராது, நான் இந்த ஊழியம் செய்யலை, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் சம்பாரித்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு பணம் இல்லை, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னார். நான் உன் பணத்தை நான் தேடவில்லை, உன்னை நான் தேடுகிறேன், நீ தான் எனக்கு வேணும்னார். ஆண்டவருக்கு நான் அன்றைக்கு அர்ப்பணித்தேன். இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறேன்.